பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலுயா. The first and the last. The first and the last. புதிய ஏற்பாட்டு பிரவேசம். ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். I am the first and I am the last. Revelation 1:8, 11, 17 and 2:8 and 21:6 and 22:13. I am the Alpha and the Omega, the beginning and the end, says the Lord, who is and who was and who is to come, the Almighty. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை. ஐசாயா chapter 44:6. I am the first and I am the last. Besides me, there is no God. இந்த ஆல்பத்தின் மூலம் புதிய ஏற்பாட்டு புதையலை, பொக்கிஷத்தை, மூலப்பொருளை மட்டும் முன்வைக்கிறேன். புதிய ஏற்பாட்டு புதையலை, பொக்கிஷத்தை, மூலப்பொருளை மட்டும் முன்வைக்கிறேன். புதிய ஏற்பாட்டுக்குள் புகுந்து சென்று முழுமையாக அறிந்து கொள்ள, புதிய ஏற்பாட்டுக்குள் புகுந்து சென்று முழுமையாக அறிந்து கொள்ள ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு ரெவலேஷன் அண்ட் ரிசரக்ஷனில் நேரலையில் காணொளி காட்சி மூலம் பார்க்கலாம், கேட்கலாம், படிக்கலாம், பற்றி கொண்டு பரிசுத்தமாகலாம், பரலோகம் வந்து சேரலாம். டைட்டில்: Be perfect to the Lord your God. தேவனாகிய கர்த்தருக்கு பூரணமாயிருங்கள். கேளுங்கள் தேவ வார்த்தையை, வாழுங்கள் வார்த்தையின்படி, வந்து சேருங்கள் பரலோகம். மூலமும் கருவூலமும் முதலும் முடிவும் ஆதியும் அந்தமும் வார்த்தையான தேவன் மனித வடிவுற்று இயேசு கிறிஸ்துவாக இகத்திற்கு இறங்கி வந்தார். அவதாரமாக வந்தவரை அகத்திற்குள் ஏற்கவில்லை, அவனியோர் சேர்க்கவில்லை. அவதாரமாக வந்தவரை அகத்திற்குள் ஏற்கவில்லை, அவனியோர் சேர்க்கவில்லை. பாவ வாழ்விலும் சாப வாழ்விலும் வாழும் மனிதனை மாற்ற, அவன் விடுதலையோடு வாழ சிந்தையில் கிறிஸ்து கொண்டார். சிலுவையில் தன்னை ஏற்றினார், மனித வாழ்வை மாற்றினார், மனந்திரும்பச் செய்தார், மறுவாழ்வு தந்தார். பாவ வாழ்விலும் சாப வாழ்விலும் வாழும் மனிதனை மாற்ற, அவன் விடுதலையோடு வாழ சிந்தையில் கிறிஸ்து கொண்டார். சிலுவையில் தன்னை ஏற்றினார், மனித வாழ்வை மாற்றினார், மனந்திரும்ப செய்தார், மறுவாழ்வு தந்தார். இந்த மாபெரும் மானுட மாற்றத்தை, வரலாற்றை மத்தேயு சீடர் வடித்து கொடுத்திருக்கிறார், வரைந்திருக்கிறார். மத்தேயு சீடர் வடித்து கொடுத்திருக்கிறார், வரைந்திருக்கிறார். மன்னர் இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகத்தை, மன்னர் இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகத்தை பழைய ஏற்பாட்டில் இருந்து பகுத்து தொகுத்து எழுதி முடிவில் கலிலேயா மலையில் காட்சி கொடுத்து, என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லி பரமேறி சென்றது வரை பதிவு செய்திருக்கிறார். மார்க்கு பற்றாளர் இயேசு கிறிஸ்துவை பணியாளராக பறைசாற்றியிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் மூலம் யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்று 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து கடைசியில் கலிலேயாவில் சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பது வரை எழுதியிருக்கிறார்.
லூக்கா கிரேக்கர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி உலகுக்கு ரட்சிப்பு கொடுக்க இரட்சகர் உதித்து விட்டார் என்று உரக்க எழுதுகிறார். காபிரியல் தூதன் பரலோகத்திலிருந்து கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு வந்து கன்னி மரியாளை கண்டு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவித்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து பரமேறும் போது சீடர்களுக்கு சொன்னது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்பது வரை எழுதியிருக்கிறார். திருமறை உலகமனைத்துக்கும் பொதுமறை. திருமறை உலகமனைத்துக்கும் பொதுமறை. மறையில் காணப்படும் மெய்தெய்வம் உலக இரட்சகர், உலகை சிருஷ்டித்தவர், அன்பின் சீடன் யோவான், தேவகுமாரன் மனிதகுமாரனாக ஆதியில் இருந்த வார்த்தை மாமிசமாகி மனிதர்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர்களை சவதரிப்பதற்காக அவதரித்தார். கலிலேயா கடற்கரையில் முதல் ஊழியத்திற்கு அழைத்த இடத்தில் இப்போது ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சீடர்களுக்கு ஆணையிட்டு பரத்துக்கு செல்கிறார் என்று யோவான் ஆய்வறிக்கை அளிக்கிறார். நற்செய்தி நூல்கள் நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத பிறப்பு பெத்லகேம். அவர் வளர்ந்தது நடுத்தர குடும்பம் நாசரேத்தில். அகவை 30 அருட்பணிக்கு அர்ப்பணிப்பு. அவரோடு பணிபுரிய 12 பேருக்கு அரிய அழைப்பு. கப்பர்நகுமை இருப்பிடமாக்கி கால்நடையாக கலிலேயாம், சமாரியாம், யூதேயா, இதுமேயா, தீரு, சீதோன், புறநகர் பிராந்தியங்களில் ஊழியம். பிரதானமாக பிரசங்க ஊழியம், அற்புத ஊழியம், கார்ப்பரேட் எவாஞ்சலிசம், சுவிசேஷ கூட்டங்கள் தரையிலும் கடற்கரையிலும் கானகத்திலும் கடலிலும் மலையிலும் மணலிலும் ஆலயத்திலும் அறைகளிலும் வீடுகளிலும் வீதிகளிலும் விருந்துகளிலும் சந்தையிலும் சாவுகளிலும் எங்கு சென்றாலும் எப்பொழுதானாலும் எந்த இடமானாலும் மனம் திரும்புதல் பரலோகராஜ்யம் பரப்புரை செய்தார். எங்கு சென்றாலும் எப்பொழுதானாலும் எந்த இடமானாலும் மனம் திரும்புதல் பரலோகராஜ்யம் பரப்புரை செய்தார். ரிப்பன்டன்ஸ் அண்ட் கிங்டம் ஆஃப் ஹெவன். உபதேசத்தை உரக்கச் சொன்னார். உபதேசத்தின் ஊடே 39 ஓமைகள் மூலம் உடன்படிக்கையை உறுதி செய்தார். உபதேசத்தின் ஊடே 39 ஓமைகள் மூலம் உடன்படிக்கையை உறுதி செய்தார். திராட்சத் தோட்ட முதலாளிகள், தொழிலாளிகள், திருமண வீட்டார்கள், விருந்தினர்கள், மேய்ப்பன், ஆடுகள், செம்படவன், கடல் தொழில், வலையில் வந்த மீன்கள், காணாமல் போனது, கண்டுபிடிக்கப்பட்டது, விதைத்தது, விளைந்தது, களனியில் அறுத்தது, களஞ்சியத்தில் கதிரை சேர்த்தது, அக்கினியில் பதரை போட்டது, ஆக்கினை தீர்ப்பானது. தேவகுமாரன் தன்னை வெளிப்படுத்த அற்புதங்கள் அடையாளத்தால் நிரூபித்தது. தேவகுமாரன் தன்னை வெளிப்படுத்த அற்புதங்களால் அடையாளத்தால் நிரூபித்தது. பார்வையற்றோர் பார்வையடைந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், காது கேளாதோர் கேட்டார்கள், ஊனமுற்றோர் உடல்நலம் பெற்றார்கள், திமிர்வாதமுள்ளோர் சுகமாயினர், தொழுநோயாளி சுத்தமாயினர், பிசாசு பிடித்தோர் விடுவிக்கப்பட்டார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். திருமணத்தில் தண்ணீர் திராட்சரசமானது. ஊர்ப்புற ஊழியத்தில் சிலப்ப மீனை கொண்டு
பல்லாயிரம் பேரை போஷித்தது. ஊர்ப்புற ஊழியத்தில் சில அப்பம் மீனை கொண்டு பல்லாயிரம் பேரை போஷித்தது. கலிலேயா கடலை அதட்டியது, அமைதியாக்கினது. கலிலேயா கடலில் நடு இரவில் நடந்தது. வலைகிழிய மீன்கள் பிடித்தது. ஆண்டவர் வலைக்குள் சிக்கிய மீனவர்கள் மனிதர்களால் மறுக்க முடியாத அற்புதங்கள், அடையாளங்கள் செய்தது. இயேசு கிறிஸ்துவின் தனிநபர் ஊழியம், பர்சனல் எவாஞ்சலிசம், சீடர்களை தனித்தனியே அழைத்தது. நியாயசாஸ்திரி நிக்கோதேமு, அந்தரங்க சீஷனான யோசேப்பு, ஆலய தலைவன் யவீரு, ஆயக்காரன் சகேயு, 100க்கு அதிபதி, சமாரியா ஸ்திரீ, யூத ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, மகதலேனா மரியாள். வீட்டு கூட்டம், குரூப் எவாஞ்சலிசம் ஆர் காட்டேஜ் பிரேயர் மீட்டிங். பேதுரு வீடு, லாசரு வீடு, சகேயு வீடு, பரிசேயனின் பந்தி, ஆயக்காரனின் ஐக்கிய விருந்து. சர்ச் மினிஸ்ட்ரி, ஆலயத்தின் ஊழியம், எருசலேம் தேவாலயம், கப்பர்நகும் ஆலயம், நாசரேத் ஆலயம், ஜெப ஆலயங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் இடங்களில் மனம் திரும்புதலையும் பரலோக ராஜ்யத்தையும் பிரசங்கித்தார். உபதேசிக்கும் போது, உயிர் போகும்போது, உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறும் வரை பரப்புரை செய்தார். ஊழியத்தின் நடுவே இறுதிகால செய்தி. ஊழியத்தின் நடுவே இறுதிகால செய்தி. இவ்வுலக முடிவும் சாத்தானின் சாவும். இவ்வுலக முடிவும் சாத்தானின் சாவும், மனிதனின் நித்திய வாழ்வும். புதிய ஏற்பாடு முழுவதும் பரவலாக இச்செய்தி பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் மத்தேயு அதிகாரம் 24, மார்க்கு அதிகாரம் 13, லூக்கா அதிகாரம் 21 தீர்க்கமாக எழுதியிருக்கும். இவைகளுக்கு பின்பு சபை எடுத்து கொள்ளப்படும் நிகழ்வு, மணவாளனின் இரகசிய வருகை, மணவாட்டி சபையின் மத்திய ஆகாய சந்திப்பு. இரகசிய வருகையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆகாயத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். பரலோக வாழ்வுக்காக, நித்தியத்திற்காக. இரகசிய வருகையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆகாயத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள், பரலோக வாழ்வுக்காக, நித்தியத்திற்காக. ரட்சிக்கப்படாதவர்கள் கைவிடப்பட்டு பூமியில் இருப்பார்கள், அந்திக்கிறிஸ்து ஆட்சிக்காக. ரட்சிக்கப்படாதவர்கள் கைவிடப்பட்டு பூமியில் இருப்பார்கள், அந்திக்கிறிஸ்து ஆட்சிக்காக. சபை எடுத்து கொள்ளப்படும் போது நியாய தீர்ப்பு. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். புத்தியுள்ள, பக்தியுள்ள, பரிசுத்தமுள்ள, சக்தியுள்ள, சத்தியமுள்ள கன்னிகைகள் 5 ஆயத்தமாயிருந்து மணவாளன் வரும்போது அவரோடு பரலோகம் சென்று நித்திய வாழ்வு வாழ்வார்கள். ஆயத்தமற்ற, அறிவற்ற, அர்த்தமற்ற, அலட்சியமுள்ள அணங்குகள் 5 பேரை பார்த்து, ஆண்டவர் உங்களை அறியேன் என்பார். ஓமை இதைத்தானே உணர்த்துகிறது. புதிய ஏற்பாட்டின் புது உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டின் பழைய உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டின் புது உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டின் பழைய உடன்படிக்கை. ஒவ்வொரு கிறிஸ்தவளின் சிந்தையிலும் செயலிலும் இருக்க வேண்டும். கட்டளைகள் 10 கடைப்பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவளின் சிந்தையிலும் செயலிலும் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும். கட்டளைகள் 10 கடைப்பிடிக்க வேண்டும். சீனாய் மலை உபதேச உச்சரிப்பு நமக்கெல்லாம் எச்சரிப்பு. சீனாய் மலை உபதேச உச்சரிப்பு நமக்கெல்லாம் எச்சரிப்பு.
ஒவ்வொரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் காதில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒலிவமலை உபதேசம் இயேசு கிறிஸ்து வருகைக்காக நாம் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒலிவமலை உபதேசம் இயேசு கிறிஸ்து வருகைக்காக நாம் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். மலைப்பிரசங்கம் இமய மலை போல் இன்றும் என்றும் உபதேசத்தின் உச்சியில் இருக்கிறது. அநேகருடைய வாழ்வில் இன்றும் நிற்கிறது. இணங்குகிறவர்கள் சீடராகிறார்கள், இணங்காதவர்கள் மூடராகிறார்கள். மலை உபதேசம் மகிமையின் வாழ்வுக்கு சீயோன் மலை வரை கொண்டு போகும். மலை உபதேசம் மகிமையின் வாழ்வுக்கு சீயோன் மலை வரை கொண்டு போகும். சீனாய் மலை, கலிலேயா மலை, ஒலிவமலை, சீயோன் மலை, நமது கண்மலை இயேசு கிறிஸ்து கால்பதித்த மலைகள், நமக்கு கற்றுக் கொடுத்த மலைகள், ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்த மலைகள். சீனாய் மலை, கலிலேயா மலை, ஒலிவமலை, சீயோன் மலை, நமது கண்மலை இயேசு கிறிஸ்து கால்பதித்த மலைகள், நமக்கு கற்றுக் கொடுத்த மலைகள், ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்த மலைகள். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் பிரமாணம். சீனாய் மலை நியாயப்பிரமாணம், கொல்கதா மலை கிறிஸ்துவின் பிரமாணம். பழைய கற்பனை கற்பலகையில், புதிய உடன்படிக்கை உள்ளத்தில். மோசே மூலம் நியாயப்பிரமாணம், மேசியா மூலம் கிருபையின் பிரமாணம். மிருகபலி ஆசரிப்பு கூடாரத்தில், நரபலி ஆசாரியரே இயேசுவிடத்தில். மிருகபலி ஆசரிப்பு கூடாரத்தில், நரபலி ஆசாரியரே இயேசுவிடத்தில். உலக ஆசாரியன் ஆரோன், உன்னத ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. சீனாய் மலை துவங்கி சீயோன் மலை வரை மலையின் மாண்பரியா மக்கள், மறுபிறப்புக்கு மனம் திரும்பாதவர்கள், மறுரூபமாவதற்கு மனமற்றவர்கள், மகிமை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள். இயேசு கிறிஸ்து 3 முறை தனது மரணத்தை குறித்து சீடர்களிடம் சொன்னார். அவர்களுக்கு சிந்தையில் ஏறவில்லை. வேத வாக்கியம் நிறைவேற இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நிறைவேற்ற பயன்பட்டவர்கள் யூத தலைவர்கள், யூதர்கள், நிறைவேற்றியவர்கள் ரோம பேரரசு. அனைத்து மனிதர்களின் பாவம் அடியோடு போக, பாவத்திலும் சாபத்திலும் வாழ்வோர் பரிபூரண விடுதலை பெற சிலுவை மரணம் தேவனால் தீர்வானது. ஆகவே தேவகுமாரன் ஒப்புக்கொண்டார். ஜெபிக்கிறவர்களுக்கு கண்ணீர் வரும், ஜெபிக்கிறவர்களுக்கு கண்ணீர் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து கெத்சமனையிலே ஜெபிக்கிற போது செந்நீர் வந்தது. வேர்வை பெரும் இரத்தத் துளியாய் தரையில் விழுந்தது. யூத தலைவர்கள், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை இரக்கமற்ற நிலையில் இழிவுபடுத்தி, அடித்து அவமானப்படுத்தி தேசாதிபதியினிடத்தில் நிறுத்தினார்கள். குற்றமே இல்லை, ஆகவே சாட்சியே இல்லை. நீதிமானை நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் யூதர்களின் அராஜகம், குழப்பம், கூச்சல் பிலாத்துவுக்கு பிரச்சனையாகி நீதிமான் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். கொல்கதா வரை சிலுவையை அவர் சுமந்தார். கொல்கதா வரை சிலுவையை அவர் சுமந்தார். கொல்கதாவில் அவரை சிலுவை சுமந்தது சுமார் 5 மணி நேரம். வானத்துக்கும் வையகத்துக்கும் நடுவே தொங்கினார். உழுது போட்ட நிலம்போல் உடல், உழுது போட்ட நிலம்போல் உடல், பாவ பழுவால் சபிக்கப்பட்ட மரச்சாவு, உடல் முழுவதும் உதிர வெள்ளம், முழு உடல் 3 ஆணிகளில் தொங்க, வியாகுலத்தில் வெளிவந்த வார்த்தை 7. விடுத்ததால் ஏற்பட்டது சோகமும் தாகமும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்காக பரிசுத்தத்திற்காக உயிர்த்தார், சத்தியத்திற்காக சாதித்தார்,
நித்தியத்திற்காக பரமேறினார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்காக செத்தார், பரிசுத்தத்திற்காக உயிர்த்தார், சத்தியத்திற்காக சாதித்தார், நித்தியத்திற்காக பரமேறினார். சிலுவை சாவதற்கு, கல்லறை எழுவதற்கு, எருசலேம் பரமேறுவதற்கு. சிலுவை சாவதற்கு, கல்லறை எழுவதற்கு, எருசலேம் பரமேறுவதற்கு. உயிர் போனது சிலுவையிலே, உடல் போனது கல்லறையிலே, உயிர் தெழுந்தது 3ஆம் நாளிலே, உன்னதம் போனது ஒலிவமலையிலே, உயிரோடு இருப்பது சதா காலமும். உயிர் போனது சிலுவையிலே, உடல் போனது கல்லறையிலே, உயிர் தெழுந்தது 3ஆம் நாளிலே, உன்னதம் போனது ஒலிவமலையிலே, உயிரோடு இருப்பது சதா காலமும். தேவ திட்டத்திற்கும் தேவ சட்டத்திற்கு முன் உலக சட்டம் ஒன்றுமில்லை. தேவ திட்டத்திற்கும் தேவ சட்டத்திற்கு முன் உலக சட்டம் ஒன்றுமில்லை. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற எழுந்தவர் எழுந்ததை உலகிலிருந்து 40 நாள் நிரூபித்தார். முடிந்தது என்று முழக்கமிட்டார். சாத்தான் தலையை நசுக்கி விட்டார். உலக மாமிச பிசாசை வென்று விட்டார். பரமேறி பரலோகம் சென்று விட்டார். முடிந்தது என்று முழக்கமிட்டார். சாத்தான் தலையை நசுக்கி விட்டார். உலக மாமிசம் பிசாசை வென்று விட்டார். பரமேறி பரலோகம் சென்று விட்டார். நாமும் அவரை போல இம்மூன்றையும் வெல்வதற்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். நாமும் அவரை போல இம்மூன்றையும், உலகம், மாமிசம், பிசாசை வெல்வதற்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கால அவகாசம் போதாதா? கால அவகாசம் போதாதா? காலாவதி ஆவதற்குள் காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். வரப்போகிற அவரை வரவேற்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? வரப்போகிற அவரை வரவேற்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவரோடு வாழுவதற்கும் ஆளுவதற்கும், அவரோடு வாழுவதற்கும் ஆளுவதற்கும் நித்திய வாழ்வுக்கு நாம் நியமிக்கப்பட்டவர்கள். சத்தியத்தில் வாழ்ந்தால் அவரை சந்திக்க சாத்தியம். அவரே வழி, சத்தியம், ஜீவன், ஒளி, மொழி. அவர் இல்லாமல் பரலோக பக்கம் போக முடியாது. நாம் அடிக்கடி வாசித்து தியானித்து கைக்கொள்ள வேண்டிய அதிகாரங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7. யோவான் சுவிசேஷம் 14, 15, 16, 17. ரோமர் நிருபம் 5, 6, 7, 8. எபிரேயர் நிருபம் 9, 10, 12. சுகவாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து, சொர்க்க வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் ரட்சிப்பும் பரலோகமும் நிச்சயம். நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் ரட்சிப்பும் பரலோகமும் நிச்சயம். ஆண்டவரின் ஊழியம் முடிந்து அப்போஸ்தலரின் ஊழியம், அவர் தொட்ட ஊழியத்தை தொடர்ந்தவர்கள் 12 சீடர்கள், இடையில் 70 சீடர்கள், இறுதியில் இருந்தோர் 120. இடம் எருசலேம் மேல் வீடு. இறங்கினது பரிசுத்த ஆவி. எழுச்சியுரை பேதுருவின் பிரசங்கம். எழும்பியது ஆதி திருச்சபை. ஆரம்ப ஆத்துவ அறுவடை 3000. இன்றோ 2000 ஆண்டுகள் கடந்து 240 கோடி உலக கிறிஸ்தவர்கள். ஆதி திருச்சபையின் ஆத்தும அறுவடை 3000. இன்றோ 2000 ஆண்டுகள் கடந்து 240 கோடி உலக கிறிஸ்தவர்கள். எப்படி? அப்படியே அப்போஸ்தலர் நடபடியை பார்ப்போமா? 12 சீடர்களும் எருசலேம் துவங்கி எல்லா இடங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றனர், எடுத்துரைத்தனர்.
ஆத்தும அறுவடை 1000 லட்சமாக மாறினார்கள். லட்சமானவர்கள் கோடியாக மாறினார்கள். கோடிகள் சில 100 கோடிகள். உண்மை தெய்வம் யாரென்று உலகம் அறிந்து கொண்டது. உண்மை தெய்வம் யாரென்று உலகம் அறிந்து கொண்டது. பாவம் போக இயேசு கிறிஸ்து, சாபம் போக இயேசு கிறிஸ்து, ரோகம் போக இயேசு கிறிஸ்து, ரட்சிக்க இயேசு கிறிஸ்து, பரிசுத்தத்துக்கு இயேசு கிறிஸ்து, சத்தியத்துக்கு இயேசு கிறிஸ்து, சமாதானத்துக்கு இயேசு கிறிஸ்து, சந்தோஷத்துக்கு இயேசு கிறிஸ்து, நீதிக்கு இயேசு கிறிஸ்து, நித்தியத்துக்கு இயேசு கிறிஸ்து, ஆசீர்வாதத்திற்கு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு இட்ட ஆணை, 4 திசைகளுக்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். நம்பி வருகிறவர்களை சபையில் சேர்த்து கொள்ளுங்கள். நான் பார்த்து கொள்ளுகிறேன். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எபிரேயர் 10 30-31. Hebrew chapter 10, 30 and 31. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். For we know him who said, vengeance is mine, I will repay, says the Lord, and again the Lord will judge his people. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. It is a fearful thing to fall into the hands of the living God. Hebrew chapter 12, 28 and 29. எபிரேயர் 12, 28, 29. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். Our God is a consuming fire. 1 Peter chapter 4, 17, 18. 1 பேதுரு 4, 17, 18. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, சபைக்குள்ளே, ஊழியர்கள் மத்தியிலிருந்து நியாய தீர்ப்பு துவங்கும். முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? Now, if the righteous one is scarcely saved, where will the ungodly and the sinner appear? 12 அப்போஸ்தலர்கள் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப், பர்தலமேயு, தோமா, மத்தேயு, யாக்கோபு, லெபேயு, சீமோன், மத்தியாஸ் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நமது இந்தியாவுக்கு அப்போஸ்தலர் தோமா இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நற்செய்தியை முதல் நூற்றாண்டில் கொண்டு வந்தார். ஆண்டவர் தோமாவை 1ஆம் நூற்றாண்டில் நமது இந்தியாவுக்கு அனுப்பி வைத்ததற்காக நன்றி செலுத்துவோம். சுவிசேஷத்திற்காக நமது தேசத்தின் முதல் இரத்த சாட்சி அப்போஸ்தலர் தோமா. சுவிசேஷத்திற்காக நமது தேசத்தின் முதல் இரத்த சாட்சி அப்போஸ்தலர் தோமா. அதை தொடர்ந்துதான் ஏராளமான மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். இப்போது உள்ளூர் மிஷனரிகள்
ஊர் ஊராகச் சென்று இறைபணி செய்கிறார்கள். 12 அப்போஸ்தலர்களும் பாரெங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். புதிய ஏற்பாட்டு புதிர், புதையல், பொக்கிஷம், முதல் சர்வலோக சாட்சியாக பாவம் போக்கி சுத்தமாக்கி மணவாட்டி சபையை உருவாக்க உயிரையும் உதிரத்தையும் உடலையும் மணவாளன் விலைக்கரையமாக கொடுத்தார். மணவாட்டி சபையை உருவாக்க உயிரையும் உதிரத்தையும் உடலையும் மணவாளன் விலைக்கரையமாக கொடுத்தார். முதல் இரத்த சாட்சி யோவான் ஸ்நானகன், 2வது அப்போஸ்தலர் யாக்கோபு, 3வது சபை மூப்பர் ஸ்தேவான், அடுத்தது அப்போஸ்தலர்கள், அதற்கடுத்து பவுல் அப்போஸ்தலர். இரத்த சாட்சியின் இரத்தம் திருச்சபையின் வித்து, இயேசுவின் சொத்து. மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபைதான் பரலோக சத்தும் சொத்தும். ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20, சாப்டர் 2, 19 and 20. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். I will betroth you to me in faithfulness, and you shall know the Lord. 2 கொரிந்தியர் 11:2. 2 Corinthians chapter 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். For I have betrothed you to one husband, that I may present to you as a chaste virgin to Christ. ஒரே மணவாளன் இயேசு கிறிஸ்து, ஒரே மணவாட்டி கற்புள்ள கன்னியான சபை. One husband Christ, one wife chaste virgin, pure virgin, pure bride church. நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டி சபை மக்கள் நாம். எருசலேமில் எழும்பிய சபை எங்கும் பரவி யூதயா முழுவதும் பரவலாயிற்று. உள்ளூர் சபை உபத்திரவத்திற்குள்ளானது. சீஷர்கள் சிதறிச் சென்றார்கள். எருசலேம் யூதயா வட்டத்திற்குள் வலம் வந்த சுவிசேஷம் உலகெங்கும் வலம் வர ஆரம்பித்தது. சுனைக்குள் சுற்றி வந்த சுவிசேஷம் சுனாமி போல் மக்கள் மனக்கடலுக்குள் பூமி எங்கும் புறப்பட்டு சென்றது. சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை முதலாவது கொண்டு சென்றது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 3 இடங்களில் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் இருக்கிறது. தேவதூதன் லூக்கா 2:10-11, லூக் சாப்டர் 2:10 and 11. தேவதூதன் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். சமாரியர்கள் யோவான் 2:42, ஜான் சாப்டர் 2:42. அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 1 யோவான் 4:14, 1 ஜான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் சாட்சியிடுகிறோம். இந்த 3 இடங்களில்தான் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் இருக்கிறது. முதலாவது தேவதூதர்கள், 2வது சமாரியர்கள், 3வது யோவான். அப்போஸ்தலர் பேதுருவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய தேவன் பயன்படுத்தியது போல
புறஜாதிகளுக்கு என்று தெரிந்து கொண்ட ஊழியர் பவுல். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செய்தபோது கப்பர்நகுமை தலைமையிடமாக வைத்து 12 பேரோடு ஊழியம் செய்தார். பேதுருவும் அப்போஸ்தலர்களும் எருசலேமை மையமாக கொண்டு ஊழியம் செய்தார்கள். பவுலின் ஊழிய தலைமையிடம் அந்தியோகியா. 12 சீடர்களை ஆண்டவர் நேரடியாய் போய் ஒவ்வொருவரையும் ஊழியத்துக்கு அழைத்தார். அவர்கள் ஏற்கனவே யோவான் சானகன் சீஷர்களாக இருந்தவர்கள். ஆரம்பத்தில் ஆண்டவரை மகாபரிய தீர்க்கதரிசி என்று நினைத்தார்கள். பின்பு யூதர்கள் எதிர்பார்த்த தேவகுமாரன், மேசியா, இரட்சகர், ராஜா இவர்தான் என்று அறிந்து கொண்டார்கள். உலக வாழ்வை, உலக பணியை ஊழியத்திற்காக முழுமையாக விட்டுவிட்டு தங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்படைத்து வந்தவர்கள். ஆனால் பவுல் தன் வாழ்வின் அறிமுக வார்த்தையாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-14 வரை அவரது ஆரம்ப கால வாழ்க்கை எழுதியிருக்கிறார். நியாயப்பிரமாணத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கை. எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை, சபையை துன்புறுத்த போகிற போது இயேசு கிறிஸ்து தரிசனமானார். சவுலே, சவுலே, எருசலேமில் தேவானை கல்லெறிந்து கொல்லுகிற போது அந்த மரணத்திற்கு சம்மதம் தெரிவித்து சாட்சிக்காரனாக இருந்தவன் இந்த சவுல். பழைய ஏற்பாட்டு பக்தன். கமாலியல் பேராசிரியரிடம் நியாயப்பிரமாணத்தை கற்றவன், கை கொள்ளுகிறவன். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கும் மற்ற யூதர்களை அதன்படி வாழ வேண்டுமென்று வலியுறுத்துவதற்கும் எதிர்ப்பவர்களை சித்திரவதை செய்து சிறையில் அடைப்பது, சிறைச்சேதம் பண்ணுவது சவுலின் வேலை. இயேசு கிறிஸ்துவை சவுல் சந்தித்தவுடன் தமஸ்குவில் ரட்சிக்கப்பட்டான், திருமுழுக்கு பெற்றான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அடைந்தவுடன் நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பித்து விட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு அப்போஸ்தலர் என்று அடையாளம் பெற்று கிறிஸ்துவின் பிரமாணத்தை அவரே கற்றுக் கொடுத்து புறஜாதிகள் மத்தியில் நற்செய்தி பணி செய்ய பயன்படுத்தியதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை கமாலியலிடம் கற்றவர், கிறிஸ்துவின் பிரமாணத்தை இயேசுவிடம் கற்றவர், சகலத்தையும் பெற்றவர், பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்டவர். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பாலமாக பயன்பட்டவர் பவுல். ஆரம்பத்தில் பர்னபா, பவுல் அந்தியோகியா பட்டணத்தில் செய்த ஊழியத்தால் அப்போஸ்தலர் 11:25-26 Acts chapter 11, 25 and 26. பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. முதல் அந்தியோகியாவிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. The disciples were first called Christians in Antioch. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாகி கிறிஸ்துவின் பிரமாணத்தை பின்பற்றினார்கள். Approximately AD 35
கிறிஸ்து பிறந்த பின்பு 35. The disciples were first called Christians in Antioch. பர்னபாவும் பவுலும் பட்டணங்கள் தோறும் பறைசாற்றினார்கள். கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். சந்தை வெளிகளில் சத்தியத்தை அறிவித்தார்கள். ஆலயங்களில் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். சபைகள் எழும்பிற்று. மூப்பர்கள் பொறுப்பேற்றார்கள். எதிர்ப்பும் எழும்பியது. ஆவியின் வைராக்கியம் பவுலுக்குள் இருந்ததால் ரோமர் 15:19 ரோமன் சாப்டர் 15:19 எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். 3 மிஷனரி பயணங்கள், உடன் ஊழியர்கள் சிலரை வைத்து செய்த ஊழியத்தின் விளைவு கொரிந்து சபை, கலாத்திய சபை, எபேசிய சபை, பிலிப்பிய சபை, தெசலோனிக்கிய சபை. சபையை ஆரம்பித்து அதை கர்த்தருடைய உபதேசத்தில் உருவாக்க கடிதம் எழுதுகிறார். ஊழியர்க்கான உபதேச நிருபம் தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். 13 நிருபங்கள் பவுல் மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். எபிரேய நிருபத்தை சேர்த்தால் 14. யோவான் எழுதியது 5 புத்தகங்கள். 1 நற்செய்தி நூல், 3 நிருபங்கள், 1 தீர்க்க தரிசன புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம். பேதுரு 2 நிருபங்கள். லூக்கா 2 புத்தகங்கள், நற்செய்தி நூல், அப்போஸ்தலர் நடபடிகள். மத்தேயு 1 சுவிசேஷ நூல். மார்க்கு 1 சுவிசேஷ நூல். யாக்கோபு 1 நிருபம். யூதா 1 நிருபம். புதிய ஏற்பாட்டை 8 தேவ மனிதர்கள் எழுதியுள்ளார்கள். பவுலின் ஊழியங்களும் கடிதங்களும் புதிய ஏற்பாட்டில் புதுமை செய்திருக்கிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டு புதையல், பொக்கிஷம், புதுமை, இரகசியம், வெளிப்பாடு. புறஜாதிகள் ரோமர்கள், கிரேக்கர்கள், சமாரியர்கள், இஸ்ரவேலர்கள், தேசத்து அதிபதிகள், ஆளுநர்கள், அரசர்கள், ஆசாரியர்கள், இவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு சென்றவர் பவுல். 13 நிருபங்களை எழுதி சபையை மணவாட்டி சபையாக மாற்றுவதற்கு கிறிஸ்தவ விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், சபை மூப்பர் எப்படி இருக்க வேண்டும், ஆராதனை எப்படி நடத்த வேண்டும், மேய்ப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், மேற்பார்வையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையை குறித்து, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து தெளிவாக எழுதியுள்ளார். முதல் மிஷனரி பயணம் சிரியாவில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து செலூக்கியா, சாலமி, பாப்போ, பெர்கே, பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, லிக்கவனியா, லீஸ்திரா, தெர்பை, பிசிதியா, பம்பிலியா, பெர்கே, அத்தலியா, சிரியாவில் உள்ள அந்தியோகியா. பயண தூரம் சுமார் 1235 மைல்கள். 2வது மிஷனரி பயணம் அந்தியோகியா, சீரியா, சிலீசியா, தெர்பை, லீஸ்திரா, இக்கோனியா, பிர்கியா, கலாத்தியா, மீசியா, துரோவா, சாமோத், நெய்போலி, மக்கதோனியாவில் உள்ள பிலிப்பு, அம்பியோலி, அப்பலோனியா, தெசலோனிக்கே, பெரோயா, அத்தேனே,
கொரிந்து, கெங்கிரேயா, எபேசு, செசரியா, எருசலேம், பிசீதியாவில் உள்ள அந்தியோக்கியா. பயண தூரம் 2703 மைல்கள். மூன்றாவது மிஷனரி பயணம் கலாத்தியா, பெர்கியா, எபேசு, மக்கதோனியா, அகாயா, கிரீஸ், த்ரோவா, மித்லேனே, மிலேத்து, செசரியா, எருசலேம். 2700 மைல்கள். சுமார் 6500 மைல்கள் நடைப்பயணம், கப்பற்பயணம். பல இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கச் சென்றார். பல சபையை உருவாக்கினார். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை ஏற்படுத்தினார். நிருபங்களை எழுதினார். ஆண்டவரின் ராஜ்ய விரிவாக்கத்திற்கு பெரும் பணி ஆற்றினார். எருசலேமில் பவுல் கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியன் சனகரியும் சங்கத்தால் விசாரிக்கப்பட்டு சேனாதிபதி கிளவுதியா லீசியா தேசாதிபதி பேலிக்ஸிடம் செசரியாவுக்கு அனுப்பி வைத்தான். பவுல் செசரியாவில் தேசாதிபதி ஃபீலிக்ஸ், அவன் மனைவி துருசில்லா, தேசாதிபதி பொர்க்கிபெஸ்து, அகிரிப்பா ராஜா, அவன் மனைவி பெர்னிக்கேயாள் அங்குள்ள யூதர்களுக்கும் சுவிசேஷத்தை தன் சாட்சியோடு சொன்னார். விசாரணை நடக்கும்போது தெளிவாக ஆண்டவரையும் தன் சாட்சி ஊழியம் அனைத்தையும் சொல்லி ராயனுக்கு அபயமிட்டதினால் ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ராயனுக்கு அபயமிட்டதினால் ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 4வது பயணம் கப்பலில் ரோமுக்கு. 1ஆம் நூற்றாண்டு 60 அல்லது 61. பயண தூரம் 2250 மைல்கள். எல்லாம் உத்தேசமாக தோராயமாக சொல்லப்பட்டது. ஓரளவு நாம் புரிந்து கொள்ள பயன்படும். அப்போஸ்தலர் 28, 30, 31. ஆக்ட் சாப்டர் 28, 30, 31. பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். 12 அப்போஸ்தலர்கள் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க, 13வது அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் செய்ய, எங்கும் சபைகள், கிறிஸ்தவர்கள், சபை மூப்பர்கள், வீடுகளில் சபை கூடுகை, கட்டடங்களில் கூடுகை, அதைத் தொடர்ந்து சபை ஊழியங்கள், சங்கம் அமைத்து மிஷனரி ஊழியங்கள், உலகமெங்கும் நற்செய்தி பரவியது. ஆண்டவரின் ஆணை. மத்தேயு 28, 18 20 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரது ஆணையை நிறைவேற்றினார்கள். நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் கட்டளை 10 கட்டளையானாலும், பரமேறி செல்லும்போது கொடுத்த ஆணையானாலும் கிறிஸ்தவர்கள் நிறைவேற்றியாக வேண்டும். அதன் விளைவு 3,70,00,000 ஆலயங்கள் இன்று இருக்கிறது. 50,000 சபை பிரிவுகள், 240 கோடி கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் 1,80,00,000 வேதம் விநியோகமாகிறது. உலக அளவில் இவ்வளவு கிறிஸ்தவர்கள் பலுகி பெருக காரணம் சமய பணியோடு சமூக பணியும் செய்ய வேதத்தில் இயேசு கிறிஸ்து போதித்திருப்பதால். சமய பணியோடு சமூக பணியும் செய்ய வேதத்தில் இயேசு கிறிஸ்து
போதித்திருப்பதால் சமுதாயத்தில் நலிவுற்றோர், வலுவற்றோர், வயதுற்றோர், வகையற்றோர், உணர்வற்றோர், ஊனமுற்றோர், உதவியற்றோர், புறக்கணிக்கப்பட்டோர், சமுதாயத்தில் நலிவுற்றோர், வலுவற்றோர், வயதுற்றோர், பகையற்றோர், உணவற்றோர், ஊனமுற்றோர், உதவியற்றோர், புறக்கணிக்கப்பட்டோர், இவர்களுக்கு காப்பகம், கருணை இல்லம், கல்வியகம், கைத்தொழிலகம், மருத்துவம், ஆன்மீக பணி, ஆதரவு பணி, மக்கள் வாழ்வு மலர்ச்சி அடைய, எழுச்சி அடைய, சமூகத்திற்கு கிறிஸ்தவம் மாற்றும் பணிகள் உலகமறிந்த உண்மை. ஆகவே உலகமே இயேசு கிறிஸ்து பின் செல்கிறது. தேசத்துக்காக ஜெபிப்பது, ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் நல்வாழ்வு வாழ்ந்து தேசம் வளம் பெற உண்மையாக உழைக்க ஜெபிப்பது, இயேசு கிறிஸ்து இந்தியாவின் மீது இரக்கமுள்ளவர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தனது சீடர் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ ஊழியர்கள் இந்தியாவுக்கு வந்து போனது. இந்தியாவில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆரம்ப பாடசாலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம், மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, மருத்துவமனைகள், மனித வாழ்வுக்காக மகா பெரிய காரியங்களை கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் ஆன்மீக பணியும் தொடரும், சமூக சேவையும் தொடரும். இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் ஆன்மீக பணியும் தொடரும், சமூக சேவையும் தொடரும். தெய்வ கட்டளை. இயேசு கிறிஸ்து வருகைக்காக ஆயத்தமாகி வருகிறார்கள் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக கிறிஸ்தவர்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். அவர் வந்து சபையை பரலோகம் எடுத்துக்கொண்டு சென்றவுடன் உலகில் நடக்க வேண்டிய கடைசி காலத்து சம்பவங்களையும் முடிவையும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் வாயிலாக பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் முதல் புத்தகம் ஆதியாகமம் 50 அதிகாரங்கள், 1533 வசனங்கள். உலக படைப்பு, மனித படைப்பு, மனித வரலாறு மோசேயின் மூலமாக எழுதப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் முதல் புத்தகம் ஆதியாகமம், 50 அதிகாரங்கள், 1533 வசனங்கள். உலக படைப்பு, மனித படைப்பு, மனித வரலாறு மோசேயின் மூலமாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரங்கள், 404 வசனங்களில் உலக முடிவும், புதிய வானம், புதிய பூமி, நித்திய வாழ்வு யோவானால் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து யோவானுக்கு மத்திய தரைக்கடல் மத்தியில் இருக்கும் பத்மு தீவில் தன்னை தரிசனத்தில் வெளிப்படுத்தும் போது மனித குமாரனாக, தேவகுமாரனாக காண்பித்தார். 7 சபைகளுக்கு செய்திகளை அனுப்ப ஆணையிடுகிறார். 2025 வரை 50,000 சபை பிரிவுகள் உலகமெங்கும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அனுப்புகிற செய்திக்கேற்ற 7 சபைக்குரிய தன்மையோடு தான் அனைத்து சபைகளும் இருக்கிறது. சபையாகிய சரீரத்திற்கு தலைவர் இயேசு கிறிஸ்து சபை நடுவே உலாவுகிறார். அப்போஸ்தலர் 20:28, ஆக்ட்ஸ் 20:28. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை.
வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரம். சபை நிறை குறைகளை சொல்லி சபையை பரிசுத்தமாக்க, ஆவிக்குரிய சபையாக, மணவாட்டி சபையாக, பரலோக சபையாக, பரிபூரண சபையாக, பரலோகத்தில் பார்க்க பூலோகத்தில் பாடம் எடுக்கிறார், பாடுபடுகிறார். ஆதி அன்பை இழந்த எபேசு சபைக்கு அறிவுறுத்துகிறார், மனம் திரும்பு, ஆதி அன்பை வெளிப்படுத்து, தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன். உபத்திரவப்படுகிற சிமிர்னா சபைக்கு உரைக்கிறார், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன். பெர்கமு சபையில் பீலேயாம் நிக்கோலோய் மனிதர்களின் தவறான போதனை பின்பற்றுவோர் அதை விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும். மறைவான மன்னாவையும் புதிய நாமத்தையும் கொடுப்பேன். தியத்திரா சபையே, ஏசபேல் என்ற ஸ்திரீ கள்ள தீர்க்கதரிசி, கற்புள்ள கன்னியாக காண கர்த்தருடைய சபையை, கற்புள்ள கன்னியாக காண வேண்டிய கர்த்தருடைய சபையை வேசித்தனத்திலும் விக்கிரகத்திலும் வீழ்த்தி கொண்டு இருக்கிறாள். சபை திருந்தினால் சன்மானம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கை கொண்டால் ஆளுகையும் அதிகாரத்தையும் அளிப்பேன், விடிவெளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன். சர்தை சபை உயிரற்ற சபை, ஆனால் உயிருள்ள சபை போல், ஆவி அனலுள்ள சபை போல் தன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. மாய்மாலத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். உயிருள்ள சபையாக உயிர் மீட்சி பெற்றால் வெண்வஸ்திரம் தரித்து பரலோக வீதியில் அவரோடு உலா வருவார்கள். பிலதெல்பியா சபை, அன்பின் சபை, சத்திய சபை, நித்திய சபை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரும். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். லவோதிக்கேயா சபை குளிருமல்லாமல் அனலுமல்லாமல் பிரயோஜனமில்லாத சபை, ஒன்றுக்கும் உதவாத சபை, எண்ணிக்கைக்காக இருக்கும் சபை. சபைக்கு தலைவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டிய இந்த வசனத்தோடு முடிந்துவிட்டது. எபேசு சபை போல் நமது சபைகள் ஆதி அன்பையும் கிரியையையும் இழந்து நிர்விசாரமாயிருப்பதை பார்க்கிறோம். சிமிர்னா சபை இன்றைய சபைகளில்
பாடுகளை குறித்து உபதேசம் இல்லை. செழிப்பு உபதேசம்தான் அதிகம். அதை சபைகள் சீரழித்து விடும். ஆசீர்வாதத்தை மையமாக பேசும் அனைத்து சபைகளும் ஆண்டவருடைய சபை இல்லை. பாடுகளின் வழியாகத்தான் பரலோகம். பெர்கமு, தியத்தரா இரு சபைகளும் கள்ள போதகத்தையும் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கண்டுகொள்ளாமல் கண்டிக்காமல் கலப்பு சபையாகி காலாவதியானது. சர்தை சபை சாத்தான் சபை போலாயிற்று. பிலதெல்பியா சபை சத்திய சபை. லவோதிக்கேயா சபை பிரயோஜனமில்லாத சபை. ரட்சிப்பு, பரிசுத்தம், சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ்தல், நீதியின் வாழ்வு, நியாய தீர்ப்பு, நித்திய வாழ்வு, பரலோகம், நரகம், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பது அபூர்வமாக இருக்கிறது. ஆராதனைகள் ஆவியோடும் உண்மையோடும் அர்த்தத்தோடும் நடக்கிறதா? கூட்டம் சேர்ப்பதற்கு, காணிக்கையை குவிப்பதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கர்த்தருக்கும் வார்த்தைக்கும் கொடுத்தால் நலமாயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு பிறகு நடக்கப் போகிறதற்கும் சபைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட மணவாட்டி சபை இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையில் அவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருப்பார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்து ஆட்சியில் அவதிப்படுவார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 2 ஆரம்பிக்கும் ஆதி திருச்சபை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தோடு சபையின் காலம் முடிவடைகிறது. சபைகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். வேதத்திலுள்ள பெயர்களை உங்கள் சபைக்கு வைத்து, வேதத்திலுள்ள பெயர்களை உங்கள் சபைக்கு வைத்திருக்கிறீர்கள், நல்லது. அழகான பெயர்களெல்லாம் சபைக்கு வைத்திருக்கிறார்கள், அருமை. ஆனால் மணவாட்டிக்குரிய ஆவிக்குரிய தகுதியை உடையதாக சபை உள்ளதா? மணவாளன் இயேசு கிறிஸ்து வரும்போது நமது சபை எடுத்து கொள்ளப்படுமா, கைவிடப்படுமா? ஆண்டவரை சந்திக்க சபையை ஆயத்தப்படுத்துகிறோமா? எசேக்கியேல் 38:7, 38:7, நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலனாயிரு. Prepare yourself and be ready, you and all your companions that are gathered about you, and be a God for them. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு பொக்கிஷத்தை ஆவியானவர் அனுகிரகத்தோடு ஆதாரமுள்ள வசனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டோம் சுவாமி. மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அருளி செய்தமைக்காக நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. பலமுறை கேட்டு எங்களுடைய மனதிலே வைத்து உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும், எங்களுடைய சபையை ஆயத்தப்படுத்தும் ஐயா. எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் ஆயத்தமாவதை பார்த்து மற்ற மதத்தவர்கள் எங்களை பின்பற்றுவதற்கு உதவி செய்யும் ஐயா, கிருபை செய்யும் ஐயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏற்பிக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென்.